இருக்காது. தேவைக்கு மேல் அனைத்தும் கிடைக்கும். மகிழ்ச்சியோடு தானே வாழ்வார்கள். அவர்களை மறப்பார்களா? அதான் கோவிலிலே வைத்து வணங்குகிறார்கள். அவர்கள் அனைவருமே வேறு மொழி தெரிந்திருந்தாலும் தமிழ் மொழியில்தான் பாடி உள்ளார்கள். இறைவனை புகழ்ந்து சொல்லி உள்ளார்கள். இறைவன் பெயரையும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், இறைவனின் மொழி தமிழ் மொழி என்பதே. மற்ற மொழிகள் எல்லாம் தமிழ் மொழியில் இருந்து பிரிந்தவை என்பதே. இந்த பூமியில் எந்த நாட்டில் எந்த மொழியில் வாழ்ந்தாலும் இறைவனின் அருளை பெறக்கூடிய அளவிற்கு புண்ணியம் செய்திருந்தால் அவர்களை தமிழ்நாட்டில் பிறக்க வைத்து தமிழ் மொழியை பேச வைத்து தமிழ் மொழியில் இறைவனை என்னை புகழ்ந்து பாடுங்கள், என் பெயரையே சொல்லிக் கொண்டு இருங்கள், என் பெருமைகளை மக்களுக்கு புகழ்ந்து சொல்லுங்கள். அவர்கள் சொல்லும்போது இறைவனின் மனம் மகிழ்ந்து மனமாற அருளும் அள்ளி வழங்குவார்.